ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ஸ்டாக் பஸ் சேனல். இன்னைக்கு வீடியோவில் சில ஸ்டாக்ஸுக்கு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். சில ஸ்டாக்ஸுக்கு புரோக்கரேஜ் நிறுவனங்கள் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த நிறுவனங்களுக்குன்ட்டு இந்த வீடியோவில் குயிக்காக பார்த்துடலாம். இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டாக்ஸ் எதுவுமே பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட ஹீட் மேப். எதெல்லாம் பாசிட்டிவாக விலை ஏற்றத்தோடு இருக்கோ அதெல்லாம் க்ரீன் கலரில் இருக்கும். எந்த ஸ்டாக்லாம் இன்னைக்கு விலை இறக்கத்தில் இருக்கோ அதெல்லாம் சிவப்பு கலரில் இருக்கு. இந்த ஹீட் மேப்ல டாப் கெய்னராக வந்திருக்கிறது இன்டர் குளோப் ஏவியேஷன். நம்ம அந்த நிறுவனத்தை ஷார்ட்டா இண்டிகோ அப்படின்னு சொல்லுவோம். அது இன்னைக்கு 4% மேல ஏற்றம் கொடுத்துருக்கு. அதுக்கான காரணத்தை குயிக்கா பார்த்துடலாம். இண்டிகோ நிறுவனம் அனலிஸ்ட் மீட்டிங் ஒன்று நடத்திருக்காங்க. அந்த மீட்டிங்ல அவங்க பாசிட்டிவான தகவல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இண்டிகோவை வளர்ச்சி பாதையில கொண்டு போய் இன்டர்நேஷனல் ரூட்ஸை வந்து இன்னும் சில வருஷங்கள்ல, அதாவது பினான்சியல் இயர் 30, அதாவது இன்னும் ஒரு 3 வருஷத்துல 40% இன்டர்நேஷனல் ரூட் கவரேஜை இவங்க இண்டிகோவை வளர்த்து கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால அனலிஸ்ட்லாம் பாசிட்டிவா ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இண்டிகோ நிறுவனத்துக்கு. அதனாலதான் இன்னைக்கு பங்கு சந்தையில இண்டிகோ நிறுவனம் டாப் கெய்னரா வந்திருக்கு. இந்த பாசிட்டிவ் தகவல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டியதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரைஸ் சார்ட்டை பாத்தீங்கன்னா இந்த விலை இறக்கம் எப்போ வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. நிறைய ஏர்போர்ட்ல இண்டிகோல ஸ்டாஃப் இல்லாம நிறைய பேசஞ்சர்ஸ்லாம் விமான நிலையத்திலே 2 நாள் 3 நாள் மாட்டிக்கிட்டாங்க. அந்த மாதிரி சமயத்துல இதோட பங்கோட விலை வேகமா இறங்கிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈரான் போர். அப்போ வந்து அவங்க அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டை வந்து பிளாக் பண்ண உடனே எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஃப்ளைட்டுக்கான எரிபொருளும் தட்டுப்பாடு ஏற்படும்ன்ற பயத்துல இன்னும் விலை இறங்கிடுச்சு. ஸோ இப்போ அந்த போர்லாம் சுமூகமா முடிஞ்சிடுச்சான்னு கேட்டா இன்னும் போயிட்டு தான் இருக்கு. இப்போ ஒரு தற்காலிகமா நிறுத்தப்பட்டு இருக்கு. அதனால நாளைக்கே இந்த பங்கோட விலை இதெல்லாம் பார்த்து ஏறிடுமா அப்படின்னு கேட்டா ரொம்ப கஷ்டம்தான். நிலவரம்லாம் கொஞ்சம் சீரமைக்கிறதுக்கு இன்னும் சில நாட்கள் ஆகலாம். அதனால இந்த இண்டிகோ நிறுவனத்தை நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுட்டு மானிட்டர் பண்றது தான் கரெக்டா இருக்கும். அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் புரோக்கரேஜ் நிறுவனமான ஜெஃப்ரிஸ் அவங்க நம்ம இந்தியாவில் இருக்கிற சில செக்டார்ஸும் அதுல இருக்கிற ஸ்டாக்ஸையும் டாப் பிக்ஸா செலக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வருஷத்துல இந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு அவங்க அனலிசிஸ் படி அவங்க கணிக்கிறாங்க. அது எந்தெந்த செக்டார் எந்தெந்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கலாம். அவங்க பிக் பண்ண செக்டார்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டார், பவர் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ற செக்டார்ஸ். இந்த பவர் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர், அது ரிலேட்டடா இருக்கிற ஹை வோல்டேஜ் எக்யூப்மெண்ட் இதெல்லாம் தயாரிக்கிற நிறுவனம் என்னன்னு பாத்தீங்கன்னா சீமென்ஸ் எனர்ஜி, ஹிட்டாச்சி எனர்ஜி. அதே போல டிஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கே இண்டஸ்ட்ரீஸ் இவங்க வந்து இந்த எலக்ட்ரிக் கேபிள்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க. எல்என்டி டிஃபென்ஸ்லயும் இருக்காங்க. அவங்க இல்லாத துறையே இல்லைன்னு சொல்லலாம். அவங்க டைவர்சிஃபைடு செக்டர்ஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாம் இவங்க டாப் பிக்ஸா செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப ஜெஃப்ரிஸ் சொன்ன ஸ்டாக்ஸ்ல ஒரு 2 ஸ்டாக்கோட பிரைஸ் சார்ட்டை நம்ம பார்க்கலாம். ஒன்னு வந்து இந்த கே இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து நல்ல மொமெண்டமா இருக்கிற ஸ்டாக்கா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நல்ல ஏற்றம் கொடுத்துட்டு இப்போ அதுல ஒரு பிரைஸ் கரெக்ஷன் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது இந்த கே இண்டஸ்ட்ரீஸோட டே சார்ட். இந்த பிரைஸ் சார்ட்டை பாத்தீங்கன்னா இது ஒரு வி பேட்டர்னை ஃபார்ம் பண்ணி அதோட ப்ரீவியஸ் ஐயை நல்லா பிரேக் அவுட் பண்ணிருக்கு. அதே போல எல்லா மூவிங் ஆவரேஜ் 200 டேஸ், இந்த ஆரஞ்சு லைன் வந்து 50 டேஸ், இந்த ப்ளூ லைன் வந்து 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ். இது எல்லாத்துக்கும் மேலதான் தற்போது அதோட க்ளோசிங் பிரைஸ் இருக்கு 5281 ரூபா. ஸோ யாருக்கெல்லாம் நல்ல மொமெண்டமா புல்லிஷ் ஸ்டாக் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க இந்த கே இண்டஸ்ட்ரீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன மாதிரி ஆள் யாருன்னா இருந்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு, அதுக்கு வந்து நல்ல ஆர்டர் புக்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இவங்க தொடர்ந்து ஆர்டர்ஸா எடுத்துட்டு வராங்க, டிஃபென்ஸ் ஆர்டர்ஸா. அந்த மாதிரி ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஒரு ஹையா இருக்கிற 480 டச் பண்ணிட்டு இப்போ பிரைஸ்ல கரெக்ஷன் ஆயிட்டு இப்போ 400 ரூபாய் பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு சப்போர்ட், ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே இறங்கி இருக்கு. டெக்னிக்கலா கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜும் கட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி டைம்ல ஒருவேளை சென்டிமெண்ட் குறைஞ்சி இன்னும் இதோட விலை இறங்கி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
அதனால இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடுறேன். யாரெல்லாம் இந்த ஸ்டாக்கை இப்போ அக்யூமுலேட் பண்ணணுமோ ஒரேடியாக மொத்தமாக இந்த இடத்துல வாங்காம கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். மேலேயும் ஏறலாம், கீழேயும் வரலாம். அதனால முதலீடு பண்ற பணத்தை பிரிச்சு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு பண்றவங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸை கன்சிடர் பண்ணலாம். இப்போ வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதுல சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு அர்த்தம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு பங்கு சந்தையில இந்த கேப்ரியல் இந்தியா லிமிடெட் இந்த பங்கு 7% மேல விலையேற்றம் கொடுத்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். கேப்ரியல் இந்தியாவுக்கு மோதிலால் ஆஸ்வால் புரோக்கரேஜ் நிறுவனம் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸா 1266 அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு இந்த பங்குல ஒரு நல்ல விலையேற்றம் வந்திருக்கு. இந்த கேப்ரியல் இந்தியான்றவங்க இந்த ஷாக் அப்சர்வர்ஸ், நம்மளோட பைக்கு கார்ல எல்லாம் ஷாக் அப்சர்வர்ஸ் வருதுல்ல, அது தயாரிக்கிற நிறுவனம் தான் இந்த கேப்ரியல் இந்தியா. இப்போ கரெக்டா இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் தான் இப்போ இந்த பங்குக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இதை ஒருவேளை பிரேக் அவுட் பண்ணி மேலே ஏறிச்சுன்னா புரோக்கரேஜ் சொன்ன அந்த டார்கெட் வேலையை இது ஈஸியாக அச்சீவ் பண்ணிடும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்ரியல் இந்தியா வந்து லாங் ஜம்ப் பண்ணுறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல 20% சர்க்கியூட் லாக், அப்பர் சர்க்கியூட்டில் லாக் ஆகிட்டு 2 நாளில் 700 ரூபாயிலேருந்து 900 ரூபாய்க்கு இந்த பங்கோட விலை போயிருக்கும். நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இதே மாதிரி இங்கே ஒரு லாங் ஜம்ப் கொடுத்து டார்கெட்டை 2 நாள் 3 நாளில் இதை அச்சீவ் பண்ணுதா, இல்லை இதை பிரேக் பண்ணி கீழ் நோக்கி வந்து இந்த சப்போர்ட்டுக்கு வருதா அப்படின்றத நம்ம வரும் நாட்களில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோக்கரேஜ் நிறுவனம் SBI செக்யூரிட்டிஸ் இவங்க 2 ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 ஸ்டாக்கும் நல்லா புல்லிஷாக இருக்கு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் டெக்னிக்கலா அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க. அதுல ஒரு ஸ்டாக் வந்து கோல் இந்தியா, அதோட பிரைஸ் சார்ட்டை தான் இப்போ நீங்க கீழே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த பிரைஸ் சார்ட்டை பார்த்தீங்கன்னாலும் நார்மலா பிரைஸ் ஆக்ஷன் படி இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு 485 ரூபா. இதை இது பிரேக் அவுட் பண்ணி மேலே ஏறுமான்னு பார்க்கலாம். அதே போல பிவோட் ரெசிஸ்டன்ஸ் அதுபடி பார்த்தாலும் அங்கதான் ரெசிஸ்டன்ஸ் R1 வருது. இந்த ரெசிஸ்டன்ஸ் R1 இருக்கிற 485 ரூபா 86 ரூபா அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணா இந்த கோல் இந்தியால நல்ல விலையேற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா அவங்க சொன்ன கம்பெனி வந்து ஸ்டாக் வந்து பாலிகேப் இந்தியா. பாலிகேப் தெரியும், இந்த சுவிட்சு ஒயரு இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ற கம்பெனி தான் பாலிகேப். இதுல ஆல்ரெடி பிரேக் அவுட் நல்லா கொடுத்துருக்கு. ஒரு வி பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி அதோட ப்ரீவியஸ் ஹையா இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 8628 ரூபாய ஒரு நல்ல புல்லிஷ் கிரீன் கேண்டில் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி விலை நல்லா ஏறிட்டு இருக்கு. இது நல்ல மொமெண்டம் ஸ்டாக்ஸை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க இந்த ஸ்டாக்ஸை வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு உங்களோட அனலைஸ் பண்ணி நீங்க இந்த பாலிகேப்பை வாங்கலாமான்னு முடிவு பண்ணுங்க. இது நல்ல ஒரு மொமெண்டமான புல்லிஷ் ஸ்டாக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம பேசின இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் அப்டேட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.